நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பால் சீலிங் ஆகட்டும் இல்லை வால்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டி பார்க்க போகிறோம். இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பட்டி, ஏஷியன் பெயிண்டில் வர இந்த அர்லிக் வால் பட்டி. இந்த பட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கேஜி. எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1610 ரூபாய் ரேட்டு. ஒயிட்டில் தான் இருக்கும் இது. இந்த வால் பட்டி வந்து எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து ஏஷியன் பெயிண்டில் வர்ற ப்ரேமர் வந்து ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆகிறது வந்து பார்த்தோன்னா 6லேருந்து 8 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த அர்லிக் வால் பட்டி வந்து பார்த்தோன்னா 2 கோடை அல்லது 3 கோடை பட்டி பார்த்துட்டு மறுபடியும் 150 ஷீட்டால் தேய்ச்சிட்டு அதன் பிறகு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேமர் வந்து அப்ளை பண்ணணும். ப்ரேமர் அப்ளை பண்ணி டபுள் கோடு வந்து கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷனு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்லிக் வால் பட்டி வந்து 3 கோடு 3 கோடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்க போகிறோம். இப்போ நண்பர்களே, இந்த அர்லிக் வால் பட்டி வந்து 3 கோடு பட்டி பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ பார்க்கறது நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல் கிட்டிங்கால் கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த அர்லிக் வால் பட்டிருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தோன்னா எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இது ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கவரில் இருக்கும். உங்களுக்கு தேவையானது அளவு எடுத்து நீங்கள் வந்து பட்டி பார்க்கணும். நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அதனால் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. நீங்கள் கவருக்குள்ளேயே வச்சுன்னு தேவைன்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் நீங்கள் தண்ணியோ இல்லை ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ண ப்ரேமர் எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நான் வந்து பார்த்தோன்னா இப்போ பட்டி பார்க்குறேன் இல்லையா, இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்லிக் வால் பட்டி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டி ஏற்கனவே ஃபஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து 6 நேரம் முடிஞ்சிட்டு பிறகு இப்போ செகண்ட் கோடு பட்டி பார்க்குறோம். இந்த வந்து பட்டி பார்த்தாங்க ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த வாட்டத்துக்கு சார்பு எப்படி இருக்கோ அந்த சைடு ஏற்றிட்டு இருக்காங்க. நான் வந்து பாருங்கள் இது மாதிரி ஈக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நான் பட்டி பார்த்துருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஈக்கிறேன். இது செகண்ட் கோடு. எல்லாருமே பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் ஈத்துன்னு இருப்பாங்க. நான் வந்து அங்கே ஏசி இருக்கிறதால அங்கே கட்டிங்க்கு மட்டும் ஒரு கோடு இப்படி ஈத்துட்டு மீதிலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஷேப்பில் இருக்கிற பாருங்கள். செகண்ட் கோடு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஈத்துட்டு இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யலாம்னு பார்த்தா நீங்கள் இப்போவே என்ன செய்யலாம், 3வது கோடு இதுக்கு மேலே பார்த்துடலாம். ஃபஸ்ட் கோடு மட்டும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் 6 மணி நேரம். செகண்ட் கோடுக்கு தேர்ட் கோடுக்கு வந்து பார்த்தோன்னா உடனே அப்படியே அந்த சாறு மேலேருந்தே அப்படியே பார்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லா வரும். நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா 2 கோட்லேயே முடிச்சிடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தோன்னா 2 கோடு மாரி தான் பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கோடு பார்க்கும்போது 2 டைம் பார்த்துருவோம். உடனே அந்த ஈரத்துலேயே வந்து பார்த்துருவோம். நண்பர்களே, இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2வது கோடு எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் போட்டு 3வது கோடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் கோடு எப்படி பார்த்தோன்னு சொன்னால் அதே மாதிரி பார்க்குற பாருங்க. 3 முறையே மாற்றி மாற்றி பார்க்கணும். இப்போ நான் பார்க்குறேன்ல, இது வந்து 2வது கோடு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது கோடு என் பக்கத்தில் இருக்கிற இப்போ இந்த பிங்க் கலர் ஷர்ட்டுக்கிற அதேமாதிரி 3வது கோடு அந்த ஷேப்பில் இருக்கணும், அந்த சைடில். இப்போ பாருங்கள், நான் 3வது கோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி 3வது கோடு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் பார்க்குறேன் இல்லையா, இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோடு வந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஏற்கனவே பார்த்து இல்லையா அது மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் 3வது கோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் கோடு பார்த்த மாதிரி. இது மாதிரி நீங்கள் 3 டைம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா செவுத்தில் மேடு பள்ளங்கள் தெரியாது, அலையாக தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நல்லா பக்காவாக இருக்கும். தேய்ச்சாலும் பட்டி வந்து பளபளன்னு கொட்டும், நல்லா வந்து தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் 2 கோடில் பட்டி பார்த்து தேய்க்கணும்னு வச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். 2 கோடு ஃபினிஷிங் பண்ணுறதும் பண்ணலாம். அப்படி ஒன்று இன்னும் பெஸ்ட்டாக வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 3வது கோடு இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் உடனே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடுமே டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட் கோடுக்கு ஒரு 6 மணி நேரம் டைம் எடுத்துக்குவாங்க. செகண்ட் கோடுக்கும் அதே மாதிரி ஒரு 6 மணி நேரம் டைம் எடுத்துக்குவாங்க. அதுக்கடுத்து 3வது கோடு பட்டி பார்த்து 6 மணி நேரம் ஆகிட்ட பிறகு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் 150 தேய்ச்சிட்டு ப்ரேமர் தான் அப்ளை பண்ணுவாங்க. அதேமாதிரி நண்பர்களே, இந்த அர்லிக் வால் பட்டி வந்து பார்த்தோன்னா நம்ம ரீபெயிண்டிங்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பில்டிங் புதுசாக கட்டும் போதில் பட்டி பார்க்க பெயிண்டிங் பண்ணிட்டுருப்போம். அந்த வீட்டுக்கு வந்து இப்போ இடையில எப்போனா பெயிண்டிங் பண்ணும்போது பட்டி பார்க்கணும் போல் தோணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்தமாதிரி பட்டி பேஸ்ட் பட்டி தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணினா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் வந்து தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.